Hello friends, this is English newspaper words meaning in Tamil part 82. First slide பார்க்கலாம். Veteran febrile reaction. veteran அப்படின்னா மூத்த அல்லது நீண்ட கால அனுபவம் உள்ள அப்படி மீனிங் இருக்கு. ஃபீப்ரைல் ரியாக்ஷன் அப்படின்னா ஃபீப்ரைல் அப்படின்னா இந்த ஒரு சைடு எஃபெக்ட் மாதிரி, அதாவது காய்ச்சல் குளிர் போன்ற ரியாக்ஷனை எதிர்வினை உருவாதல். இப்போ சப்போஸ் ஒரு டேப்லெட் சாப்பிட்றோம், அதுக்கு ஒரு எதிர்வினை உருவாகிறது. ஆனால் ஃபீப்ரைல் ரியாக்ஷன்னா இந்த காய்ச்சல் போன்ற எதிர்வினை உருவாதல். இப்போ சப்போஸ் ஏதாவது ஒரு டேப்லெட் சாப்பிட்டா திடீர்னு ஒரு காய்ச்சல் அப்படியே திடீர்னு வந்துடும் சம் டிசீஸுக்கு. அதான் த veteran Congress leader Manmohan Singh was taken to cardiothoracic ward of the Medical Institute at 8:45 p.m. for observation and investigation after he developed febrile reaction to a new medication. Ames sources said, மூத்த நீண்ட கால அனுபவமுள்ள அல்லது காங்கிரஸ் தலைவர் மன்மோகன் சிங் ஒரு புதிய மருந்து, அதாவது சமீபத்தில் அவர் உட்கொண்ட மருந்து அவருக்கு காய்ச்சல் குளிர் போன்ற எதிர்வினையை உருவாக்கிய பிறகு உடல் நலத்தை கண்காணிப்பு மற்றும் பரிசோதிப்பதற்காக இரவு 8:45 மணிக்கு மருத்துவ நிலையத்தின் கார்டியோதொராசிக் அதாவது கார்டியோதொராசிக்னா இதயம் மற்றும் மார்பு அல்லது நுரையீரல் தொடர்பான வார்டுனா மருத்துவ சிகிச்சை பிரிவு, இதயம் மற்றும் மார்பு அல்லது நுரையீரல் தொடர்பான மருத்துவ சிகிச்சை பிரிவு அழைத்து செல்லப்பட்டார் என்று எய்ம்ஸ் வட்டாரங்கள் தெரிவித்தன. இதில் மூத்த நீண்ட கால அனுபவம் உள்ள காங்கிரஸ் தலைவர், மூத்தன வீட்ரன், நீண்ட கால அனுபவம் இல்லைன்னா வீட்ரன் சொல்லுவாங்க. காங்கிரஸ் லீடர்னு காங்கிரஸ் தலைவர் மன்மோகன் சிங் ஒரு புதிய மருந்து, அதாவது சமீபத்தில் அவர் உட்கொண்ட மருந்து, அதனால் என்ன அப்படின்னா நியூ மெடிக்கேஷன். புதிய மருந்துன்னா நியூ மெடிக்கேஷன் அவருக்கு காய்ச்சல் அல்லது காய்ச்சல் குளிர் போன்ற எதிர்வினையை உருவாக்கிய பிறகு, அதாவது ஆஃப்டர் ஹி டெவலப்ட் ஏ ஃபீப்ரைல் ரியாக்ஷன். இந்த ஃபீப்ரைல்னா காய்ச்சல் குளிர் போன்ற எதிர்வினை, ஒரு சைடு எஃபெக்ட் உருவாக்கிய பிறகு, ஆஃப்டர் ஹி டெவலப்னா உருவாக்கிய பிறகு, அவருக்கு வந்த பிறகு உடல்நலத்தை கண்காணிப்பு. அப்போனா கண்காணிப்பு அப்படின்னா ஃபார் அப்சர்வேஷன் அண்ட் இன்வெஸ்டிகேஷன், அதாவது மற்றும் பரிசோதிப்பதற்காக, இன்வெஸ்டிகேஷனை பரிசோதிப்பதற்காக இரவு 8:45 மணிக்கு, அதாவது at 8:45 p.m. மருத்துவ நிலையத்தின், அதாவது மெடிக்கல் இன்ஸ்டிடியூட் கார்டியோதொராசிக் வார்டுக்கு, கார்டியோதொராசிக் அப்படின்னா வார்டுனா, கார்டியோதொராசிக் வார்டு அப்படின்னா என்ன, இதயம் மற்றும் மார்பு அல்லது நுரையீரல் தொடர்பான வார்டுனா மருத்துவ சிகிச்சை பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். வாஸ் டேக்கன் டு அழைத்து செல்லப்பட்டார் என்று எய்ம்ஸ் வட்டாரங்கள் கூறுகிறது. எய்ம்ஸ் வட்டாரம்னா எய்ம்ஸ் சோர்சஸ் செட். அதாவது இப்போ ரீசெண்டாக நம்ம காங்கிரஸ் லீடர் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அட்மிட் பண்ணப்பட்டார் ஹாஸ்பிட்டலில். ஸோ அதுக்கு ரிலேட்டடான ஸ்லைடு இது. அவருக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வந்தது, அதனால அவருக்கு அட்மிட் பண்ணப்பட்டார் அப்படின்னு இந்த ஸ்லைடு
அதோடைய மீனிங். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். அதோடைய கண்டினியூஷன் ஸ்லைட் தான் இது. இஸ் ஸ்டேபிள் ரூலிங் அவுட். இஸ் ஸ்டேபிள் அப்படின்னா நிலையாக சீராக உள்ளது. ரூலிங் அவுட் அப்படின்னா நிராகரித்தல் அல்லது நீக்குதல் அல்லது தள்ளுபடி செய்தல். எலிமினேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தள்ளுபடி செய்தல், நீக்குதல், நிராகரித்தல், அந்த மாதிரி மீனிங் வரும். Amid the coronavirus outbreak, Manmohan Singh was admitted to Delhi's AIIMS in All India Institute of Medical Sciences on Sunday night over chest problems is stable. Who is stable? Doctors are also ruling out other causes of fever. Sources in the AIIMS set in this morning. அதாவது அந்த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக்கில் அவர் அட்மிட் பண்ணனால அவருக்கு வந்த காய்ச்சல் அதனால் வந்திருக்குமோ அப்படின்னு உள்ளதை ரூலிங் அவுட் பண்ணிட்டாங்க, நிராகரிச்சிட்டாங்க. அப்படி இல்லை, இது அவர் ஏற்கனவே சாப்பிட்டா மாத்திரைனால. அதோடைய ஸ்லைட். கொரோனா வைரஸ் திடீர் பரவலுக்கு மத்தியில் நெஞ்சக நெஞ்சுவெள்ளி பிரச்சனைகள் தொடர்பாக ஞாயிற்றுக்கிழமை இரவு டெல்லியில் எய்ம்ஸ் அகில இந்திய மருத்துவ அறிவியல் நிறுவனத்தில் அனுமதிக்கப்பட்ட மன்மோகன் சிங் உடல்நலம் சீராக உள்ளது. காய்ச்சலுக்கான பிற காரணங்களை மருத்துவர்கள் நிராகரித்தனர் என்று இன்று காலை எய்ம்ஸ் வட்டார தகவல்கள் தெரிவித்தன. இதில் கொரோனா வைரஸ் திடீர் பரவலுக்கு மத்தியில்னா, கொரோனா வைரஸ் திடீர் பரவல்னா அவுட் பிரேக். இந்த அவுட் பிரேக் அப்படின்னா பரவல் அல்லது திடீர் பரவல். மத்தியில்னா அமிட். அதாவது கொரோனா வைரஸ் திடீர் பரவலுக்கு மத்தியில்னா அமிட் த கொரோனா வைரஸ் அவுட் பிரேக். நெஞ்சக அல்லது நெஞ்சு வலி பிரச்சனைகள் தொடர்பாக. அதில் என்ன பண்ணீங்கன்னா, நெஞ்சகன்னா ஓவர் செஸ்ட் ப்ராப்ளம்ஸ். நெஞ்சக அல்லது நெஞ்சு வலி, நெஞ்சக ப்ராப்ளம்னா செஸ்ட்னா நெஞ்சகம், நெஞ்சக ப்ராப்ளம் மார்பு, அந்த பிரச்சனைகள் தொடர்பாக, நெஞ்சு வலி தொடர்பாக ஓவர் செஸ்ட் ப்ராப்ளம்ஸ் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆன் சண்டே நைட் டெல்லியின் எய்ம்ஸில் அனுமதிக்கப்பட்ட, அதாவது வாஸ் அட்மிட்டட் டு த டெல்லி எய்ம்ஸ், அதாவது டெல்லி எய்ம்ஸில் அனுமதிக்கப்பட்ட மன்மோகன் சிங் உடல் நலம் சீராக உள்ளது. அதாவது இஸ் ஸ்டேபிள் அப்படின்னா இதோட மீனிங் எப்படின்னா, அவரது உடல் நலம் ஸ்டேபிளாக இருக்குன்னா சீராக உள்ளது. அடுத்தது இது இந்த அமிட் கொரோனா வைரஸ்னா, கொரோனா வைரஸ் திடீர் பரவலுக்கு மத்தியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த அடுத்த லைன், டாக்டர்ஸ் ஆர் ரூலிங் அவுட் அதர் காசஸ் ஆஃப் ஃபீவர். ஸோ ஒருவேளை இந்த ஃபீவர் அதனால் அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காய்ச்சலுக்கான பிற காரணங்களையும் மருத்துவர்கள் நிராகரிக்கின்றன. காய்ச்சலுக்கான பிற காரணங்கள்னா அதர் காசஸ் ஆஃப் ஃபீவர், மருத்துவர்கள் நிராகரிக்கின்றன. டாக்டர்ஸ் ஆர் ரூலிங் அவுட், இந்த ரூலிங் அவுட்னு நிராகரிக்கின்றனர் என்று சோர்சஸ் இன் த எய்ம்ஸ் செட் திஸ் மார்னிங், இன்று காலை எய்ம்ஸ் வட்டார தகவல்கள். சோர்சஸ் இன் த எய்ம்ஸ்னா எய்ம்ஸ் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். Drawing up plans would ban the issuance. The drawing up plans அப்படின்னா திட்டங்களை வகுத்து வருதல். would ban the issuance அப்படின்னா வழங்குவதை தடை செய்கிறது. இந்த ஆக்சுவலி இது அமெரிக்கன் பிரசிடெண்ட் அங்கே உள்ள எக்கானமி அதை பொறுத்து அந்த ஸ்லைட். The president's immigration advisors are drawing up plans for a coming executive order expected this month that would ban the issuance of some new temporary work-based visas. The Wall Street Journal report Friday. ஜனாதிபதியின் குடிவரவு அல்லது குடியேறுதல் ஆலோசகர்கள் அமல்படுத்தப்பட இருக்கும் ஆணைக்கான திட்டங்களை வகுத்து வருகின்றனர். இந்த திட்டங்கள்
இம்மாதத்தில் அமலாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது சில புதிய தற்காலிக வேலை அடிப்படையிலான விசாக்களை வழங்குவதை தடை செய்யும் என்று வால் ஸ்ட்ரீட் இதழ் வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. த பிரசிடென்ட்ஸ் இமிகிரேஷன் அட்வைசர்ஸ், அதாவது ஜனாதிபதியின் குடிவரவு, அங்கே போகிற இப்போ நம்ம குடிபெயர்வங்க புலம்பெயர்ந்து போகிறவங்க அவங்களோட அந்த இமிகிரேஷன், அதான் புலம்பெயர்ந்து போவதனுடைய ஆலோசகர், அங்கே அவங்களுடைய ஆலோசகர்கள் அமல்படுத்தப்பட இருக்கும் அல்லது நிறைவேற்ற இருக்கும், அதாவது அமல்படுத்தப்பட இருக்கும் நிறைவேற்றப்பட இருக்கும் ஆணைக்கான திட்டங்கள். அமல்படுத்தப்பட இருக்கும் இல்லைன்னா அமல்படுத்தப்பட கம்மிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னா அமல்படுத்தப்பட இருக்கும் அல்லது நிறைவேற்ற இருக்கும் ஆணை, அதாவது ஆர்டர்னா ஆணைக்கான திட்டங்களை வகுத்து வருகின்றனர். டிராயிங் அ பிளான்ஸ் ஃபார்னா அதனுடைய திட்டங்களை வகுத்து வருகின்றன. ஃபுல் மீனிங் டிராயிங்ஸ் அ பிளான் ஃபார் கம்மிங் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்னா அமல்படுத்தப்பட இருக்கும் ஆணைக்கான திட்டங்களை வகுத்து வருகின்றனர். அந்த திட்டங்களை வகுத்து வருகின்றனர் டிராயிங் அ பிளான்ஸ் ஃபார். இந்த திட்டங்கள் இம்மாதத்தில் அமலாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது எக்ஸ்பெக்டட் திஸ் மந்த். ஸோ இதோடைய ஃபுல் மீனிங் என்னென்னா, இந்த திட்டங்கள் இம்மாதத்தில் அமலாக்கப்படும். அதான் இதோடைய மீனிங் என்ன, எக்ஸ்பெக்டட் திஸ் இந்த மாதத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறத விட இந்த திட்டங்கள் இம்மாதத்தில் அமலாக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேட் வுட் பேன் த இஷ்யூன்ஸ் ஆஃப் சம், அப்படின்னா இது சில புதிய நியூ வேலை அடிப்படையிலான விசாக்களை, ஒர்க் பேஸ்ட் விசாக்களை வழங்குவதை தடை செய்யும். வழங்குவதை தடைனா வுட் பேன் த இஷ்யூன்ஸ் அப்படின்னா வழங்குவதை தடை செய்யும் என்று வால் ஸ்ட்ரீட் இதழ், இந்த வால் ஸ்ட்ரீட்னா வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ரிப்போர்ட்டட் ஃப்ரைடேனா வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த ஜேர்னல் அப்படின்னா இதழ் பத்திரிகைன்னு சொல்லும். ரிப்போர்ட்டட்னா அந்த வெளியிட்டுள்ளது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸ்டாண்ட்ஸ்டில்னா ஸ்தம்பிக்க வைத்துள்ள அல்லது எந்த செயல்பாடும் இல்லாத ஒரு நிலைமை. More than 33 million Americans have lost their jobs in the last 2 months due to coronavirus pandemic. That has brought to the US economy to a standstill. The IMF, அதாவது International Monetary Fund அப்படின்னு சொல்லுவாங்க, and the World Bank have projected a negative growth rate for the country. The coronavirus தொற்று நோயால் கடந்த 2 மாதங்களில் 33 மில்லியனுக்கு அதிகமான அமெரிக்கர்கள் வேலை இழந்துள்ளனர். இது அமெரிக்க பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்க வைத்துள்ளது. அது எந்த செயல்பாடும் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கியுள்ளது. சர்வதேச நாணய நிதி, அதான் IMFன்னு சொல்லாது, இந்தியன் மானிட்டரி ஃபண்ட் மற்றும் உலக வங்கி வேர்ல்ட் பேங்க் அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் எதிர்மறையாக இருக்கும். நேராக வளராது, எதிர்மறையாக இருக்கும். கணித்ததை விட எதிர்மறையாக இருக்கும் என கணித்துள்ளன. ஸோ கொரோனா வைரஸ் தொற்று நோயால் கொரோனா வைரஸ் பேண்டமிக் தொற்று நோய் இல்லை, இது மிக அதிக அளவில் பரவுறதுனால அது பேண்டமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்த 2 மாதங்களில், அதாவது லாஸ்ட் 2 months 33 மில்லியனுக்கு அதிகமான அமெரிக்கர்கள் வேலை இழந்துள்ளனர். அதாவது மோர் தென் 33 மில்லியன்ஸ், அதாவது 33 மில்லியனுக்கு அதிகமான அமெரிக்கர் அமெரிக்கன் ஹேவ் லாஸ்ட் தேர் ஜாப்ஸ்னு அமெரிக்கவர்கள் வேலை இழந்திருக்கின்றனர் அப்படின்னு மீனிங். கொரோனா வைரஸ் தொற்று நோயால்னா டியூ டு கொரோனா வைரஸ் பேண்டமிக்னா தொற்று நோய். இது அமெரிக்காவின் பொருளாதாரத்தை ஸ்தம்பிக்க வைத்துள்ளது அல்லது எந்த செயல்படும் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கியுள்ளது. அதான் that has brought US economy to a standstill அப்படின்னா ஸ்தம்பிக்க வைத்துள்ளது அல்லது எந்த செயல்பாடும் இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கியுள்ளது. யுஎஸ் எக்கானமினா அமெரிக்க பொருளாதாரம். that has brought அப்படின்னா அது கொண்டு வந்திருக்கிறது அப்படின்னு அர்த்தம்.
அடுத்தது ஐஎம்எஃப்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது சர்வதேச நாணய நிதியம், அதாவது ஐஎம்எஃப். மற்றும் உலக வங்கி வேர்ல்டு பேங்க் ஹவ் ப்ரொஜெக்டட், அமெரிக்காவின் அந்த ப்ரொஜெக்டட் அப்படின்னா கணித்துள்ளது. நெகட்டிவ் க்ரோத் ரேட்னா பொருளாதார வளர்ச்சி விகிதம். இதில் பொருளாதார நெகட்டிவ் க்ரோத் ரேட்னா எதிர்மறையாக இருக்கும். வளர்ச்சி விகிதம் க்ரோத் ரேட், நெகட்டிவ்னா எதிர்மறையாக இருக்கும். ஆனால் பொருளாதார, அது ஆக்சுவலி மீனிங் என்னன்னா பொருளாதார வளர்ச்சி விகிதம் எதிர்மறையாக இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். செகண்ட் குவார்ட்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இது அங்கே உள்ள யூஎஸ் எக்கானமி அப்படின்னு சொல்கிற அந்த பொருளாதாரத்தை பற்றியுள்ள ஸ்லைட்ஸ் இதெல்லாம். அதாவது ஒயிட் ஹவுஸ் அஃபிஷியல் சேஸ் செகண்ட் குவார்ட்டர் அப்படின்னா இரண்டாவது காலாண்டு, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் அப்படின்னா வேலையின்மை விகிதம். ஒயிட் ஹவுஸ் அஃபிஷியல்ஸ் say that US economy is likely to grow at negative 15 to 20% in the second quarter. The monthly jobs report on Friday said that the unemployment rate in the US for the month of April rose to 14.7%. இரண்டாவது காலாண்டில் அமெரிக்கா பொருளாதாரம் 15 முதல் 20% வரை எதிர்மறையாக வளர வாய்ப்புள்ளது என்று வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கூறுகின்றனர். வெள்ளிக்கிழமை மாத வேலைவாய்ப்பு அறிக்கை ஏப்ரல் மாதத்தில் அமெரிக்க வேலையின்மை விகிதம் 14.7% உயர்ந்துள்ளது என்று கூறியுள்ளது. ஸோ இரண்டாவது காலாண்டில்னா செகண்ட் குவார்ட்டர். இந்த செகண்ட் குவார்ட்டர்னா இரண்டாவது காலாண்டு அமெரிக்கா பொருளாதாரம், யூஎஸ் எக்கானமி அப்படி 15 முதல் 20%, 15 to 20% வரை எதிர்மறையாக வளர வாய்ப்புள்ளது. ஸோ இதோட மீனிங் இஸ் லைக்லி டு க்ரோ அட் நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ்னு எதிர்மறையாக வளர வாய்ப்புள்ளது. இஸ் லைக்லி டு க்ரோ, ஓகேவா என்று வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கூறுகின்றனர். ஒயிட் ஹவுஸ் அஃபிஷியல் சேஸ், ஒயிட் ஹவுஸ் அஃபிஷியல் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கூறுகின்றனர். வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை மாத வேலைவாய்ப்பு அறிக்கை, அதாவது மந்த்லி ஜாப்ஸ் ரிப்போர்ட் ஆன் ஃப்ரைடே, அதாவது வெள்ளிக்கிழமையில் உள்ள மாத வேலைவாய்ப்பு அறிக்கை என்ன கூறுது அப்படின்னா, ஏப்ரல் மாதத்தில், அதாவது ஏப்ரல், த மந்த் ஆஃப் ஏப்ரல், அமெரிக்காவில், இன் அமெரிக்கா, இந்த யுஎஸ் வேலையின்மை விகிதம், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட், வேலையின்மை விகிதம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 14.7%, அதாவது 14.7% உயர்ந்துள்ளது. அப்படின்னா ரோஸ் டு 14.7%, ரோஸ் டுன்னா உயர்ந்துள்ளது என்று கூறியுள்ளது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். curtailed immigration, curtailed immigration, அதாவது குடியேற்றத்தை குறைத்துள்ளது அல்லது சுருக்கி உள்ளது. இந்த குடியேற்றம் அப்படின்னா அந்த இமிக்ரேஷன், குடியேறது, புலம்பெயர்றது, அங்கே இன்னொரு கண்ட்ரியில் போய் வாழறதுக்கு புலம்பெயர்ந்து போகிறது, குடியேறுதல், குடிவரவு எல்லாமே அப்படி இமிக்ரேஷன். இந்த கர்டைல்டு அப்படின்னா சுருக்கிறது, குறைத்துள்ளது, சுருக்கி உள்ளது, தவிர்த்துள்ளது அப்படின்னு சொல்லி. The Trump administration having temporarily closed borders and curtailed immigration in response to the coronavirus pandemic is moving to expand those restrictions. கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு இழப்பீடாக அல்லது பதிலளிக்கும் விதமாக தற்காலிகமாக எல்லைகளை மூடி குடியேற்றத்தை குறைத்துள்ள அல்லது தவிர்த்துள்ள அல்லது சுருக்கியுள்ள ட்ரம்ப் நிர்வாகம் அந்த கட்டுப்பாடுகளை விரிவுபடுத்த போகிறது அல்லது விரிவுபடுத்த நகர்கிறது அப்படின்னு. ஸோ கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு இழப்பீடாக, ஸோ இன் ரெஸ்பான்ஸ் டு த கொரோனா வைரஸ் பேண்டமிக், கொரோனா வைரஸ் தொற்று நோய்க்கு ரெஸ்பான்ஸ் டு அப்படின்னா அது இழப்பீடாக, இல்லைன்னா அதில் பதிலளிக்கும் விதமாகனா இதில் இழப்பீடாக,
அதுக்கு இழப்பீடாக தற்காலிகமாக, அதாவது டெம்பரரி எல்லைகளை மூடி, அதாவது தற்காலிகமாக எல்லைகளை மூடினா ஹேவிங் டெம்பரரி க்ளோஸ்ட் பார்டர்ஸ். குடியேற்றத்தை குறைத்துள்ள இல்லை தவிர்த்துள்ள அல்லது சுருக்கியுள்ள, அந்த குடியேற்றத்தை கர்டைல்டு இமிகிரேஷன் கர்டைல்னா குறைத்துள்ளது. ட்ரம்ப் நிர்வாகம், அதாவது ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த கட்டுப்பாடுகளை விரிவுபடுத்த போகிறது அல்லது விரிவுபடுத்த நகர்கிறது. அதாவது விரிவுபடுத்த இஸ் மூவிங் டு எக்ஸ்பேண்ட் தோஸ் ரெஸ்ட்ரிக்ஷனை கட்டுப்பாடுகளை இஸ் மூவிங் டு எக்ஸ்பேண்ட்னா விரிவுபடுத்த போகிறது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர், அதான் அதோடைய மீனிங். எம்ப்ளாய்ட்னா பணியாற்றுகின்றனர். அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம். நியர்லி 5 lakhs migrant workers are employed in the US H-1B status. Trump administration working on temporary ban on visas like H-1B report. H-1B தகுதி அல்லது அந்தஸ்தில் மூலமாக அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 5 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர் அல்லது வேலை செய்கின்றனர். ட்ரம்ப் நிர்வாகம் H-1B போன்ற விசாக்களுக்கு தற்காலிக நிறுத்தி வைக்க தடை விதிக்க திட்டமிட்டுள்ளது. அறிக்கை, அதாவது ரிப்போர்ட். ஸோ H-1B தகுதி, அந்த தகுதினா H-1B ஸ்டேட்டஸ், இதோட மீனிங் தகுதி அல்ல ஸ்டேட்டஸ். தகுதி மூலமாக அமெரிக்காவில் அதாவது இந்த யூஎஸ் இந்த H-1 ஸ்டேட்டஸ்னா அமெரிக்காவில் H-1 ஸ்டேட்டஸ் மூலமாக அமெரிக்காவில், இந்த யூஎஸ்னா அமெரிக்காவில், இந்த H-1 ஸ்டேட்டஸ்னா H-1B தகுதி மூலமாக, அது வீசா கிட்டத்தட்ட அது நியர்லி 5 lakhsனா 5 லட்சம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் ஆர் எம்ப்ளாய்ட்னா பணியாற்றுகின்றனர், எம்ப்ளாய்ட்னா வேலை செய்கின்றனர். ட்ரம்ப் நிர்வாகம், ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம்னா அட்மினிஸ்ட்ரேஷன். H-1B போன்ற விசாக்களுக்கு, அதாவது லைக் H-1B விசாஸ் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க திட்டமிட்டுள்ளது. அதான் ஒர்க்கிங் ஆன், திட்டமிட்டுள்ளதுன்னா ஒர்க்கிங் ஆன் செயல்படுத்துகிறது, இல்லை திட்டமிட்டு இருக்கிறதுன்னா ஒர்க்கிங் ஆன். டெம்பரரி பண்ண தற்காலிகமாக நிறுத்தி வைக்க, ஒர்க்கிங் ஆன்னா திட்டமிட்டுள்ளது, இதில் வரக்கூடிய மீனிங். அறிக்கைன்னா ரிப்போர்ட். Thank you friends, thank you for watching this video. If you like, please share, comment, subscribe and click the bell icon. Thank you friends, thank you for watching.